Hello students, now we are going to discuss about the d by Huckel and Onsager equation. அதாவது இந்த d by Huckel Onsager இவங்க மூணு பேரும் infinitive dilutionல இந்த எலக்ட்ரோலைட்டோடைய interaction between the ions. ஸோ இதை தான் டெவலப் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாம்மா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு at infinitive dilution the interaction between the ions in the electrolyte solution is negligible. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இன்ஃபினிட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரியா? அதாவது இன்ஃபினிட்டிவ் டைல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, இப்போ டைல்யூஷன்னா என்ன சொல்லுவோம், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த மாதிரி கான்சன்ட்ரிக் சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் கான்சன்ட்ரிக் ஆசிட் டைல்யூட் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம லேபில் வந்து பார்த்துருப்போம். அப்படி தானே? அப்போது கான்சன்ட்ரிக்கும் டைல்யூட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கான்சன்ட்ரிக்னா அதோடைய நேச்சரில் அது எப்படி இருக்குமோ அது அதோடைய ஒரிஜினல் சொல்யூஷன். சரியா? டைல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் வாட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதோடைய கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். சரியா? அதில் வந்து இன்ஃபினிட்டிவ் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப லார்ஜ் டைல்யூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வாட்டர் எடுத்துருக்கோம், அதில் வந்து ஒரு 5 ml ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது ஒரு ஆட் பண்ணும்போது நமக்கு இது ஒரு டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? இந்த டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து ஒரு 5 ml பிப்பட் பண்ணி செகண்ட் ஒரு ஃபுல் கப்பு வாட்டரில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 5 ml சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுது, இது அகெயின் இன்னொரு டைல்யூஷன். சரியா? ரெண்டாவது டைல்யூஷன் நடக்குது. தென் தேர்ட் என்ன பண்ணுறோன்னா, அகெயின் இந்த செகண்ட் கப்லேருந்து ஒரு 5 ml ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது ரொம்ப டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை தேர்டு கப்பில் என்ன பண்ணுறோம், ஒரு 5 ml ப்ரிப்பேர் பண்ணி அதுலேயும் ஒரு இந்த கப் ஃபுல்லாக என்ன செய்கிறோம், வாட்டரை வந்து ஃபில் பண்ணி அதையும் டிசால்வ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த 3 கப்பையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? தென் இதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து வரைக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த 5th கப் ஆஃப் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் என்ன இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், பட் ரொம்ப என்ன இருக்கும், டைல்யூட்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கும், பட் அதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இதான் என்ன சொல்லலாம், இன்ஃபினிட் டைல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி? இந்த இன்ஃபினிட்டிவ் டைல்யூஷனில் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த அயான்ஸ் இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இஸ் நெக்லிஜிபிள். அதாவது இந்த அயான்ஸ் கிடையாது இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எப்படி இருக்கும், ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரியா? ஏன்னா ஒரிஜினல் கான்சன்ட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் அதோடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். சரியா? நம்ம உடம்புல வந்து ஒரு ட்ராப் பட்டாலே என்ன ஆகும், நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா? இப்போ நம்ம ஒரு இன்ஃபினிட் டைல்யூஷன் பண்ணதுக்கு அப்புறமா கையில் பட்டோன்னா ஒன்றுமே ஆகாது. சரியா? ஏன்னா அதோடைய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லை, the electrostatic interaction between the ions alters the properties of the solution from those expected from the free ion value. அதாவது அது மட்டும் இல்லை, இந்த அயான்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸை என்ன செய்யுது, சேஞ்ச் பண்ண வைக்குது. சரியா? ஸோ இந்த இதில் அடிப்படையில் தான் டி பை அண்ட் ஹக்கல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோடைய அயான் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க. லேட்டரில் வந்து ஆன்சாகர் அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்படின்னா டி பை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபார் அ யூனிவேலன்ட் எலக்ட்ரோலைட் த டி பை ஹக்கல் அண்ட் ஆன்சாகர் ஈக்குவேஷன் இஸ் lambda m is equal to lambda naught m minus a plus b lambda naught m into root c. ஓகேவாம்மா? ஸோ இதில் யூனிவேலன்ட் எலக்ட்ரோலைட், அது என்ன யூனிவேலன்ட் எலக்ட்ரோலைட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சோடியம் குளோரைடு அது எப்படி நமக்கு டிசோஷியேட் ஆகும், சோடியம் ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ்.
சரிதானா? அப்போ அதில் என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரியான யூனிவேலன்ட் எலக்ட்ரோலைட். ஸோ அதுக்கு தான் இந்த டி பை ஹக்கல் ஆன்சாகர் வந்து ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா என்னது கான்ஸ்டன்ட். சரியா? ஏ அண்ட் டி are the constant which depend only on the nature of the solvent. சால்வெண்ட்டோடைய நேச்சருக்கு ஏற்றவாது இருக்கும். சரியா? and the nature of the solvent and temperature எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சால்வெண்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட் அண்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா? தென் ஏ அண்ட் பியோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 82.4 டிவைட் பை ரூட் ஆஃப் டிடி ஈட்டா. சரியா? 82.4 divided by root of dt eta. Then b is equal to 8.20 into 10 power 5 divided by cube root of dt. சரியாம்மா? ஸோ இதில் டி அப்படின்னா என்னென்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம். சரியா? டைஎலக்ட்ரிக் மீன்ஸ் டைஎலக்ட்ரிக் அப்படின்னா என்னன்னு சொன்னோன்னா தட் இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த சால்வெண்ட். சரியா? தென் ஈட்டா இஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியம். தென் டீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், இதோடைய யூனிட் வந்து எப்படி இருக்கும், கெல்வினில் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark or 2 mark question. Thank you.